நீங்க இப்போ கோர்ட்ல ஒரு பிரபல ரவுடி மேல போட்டிருக்கிற கேஸ்ல போலீஸ்க்காக பொய் சாட்சி சொல்ல போறீங்க, கரெக்ட்? ஏங்க அதை விடுங்க, அது என் தொழிலுங்க. உங்க கேமை பத்தி எனக்கு சொல்லுங்க. நீங்க இப்போ கூண்டுல ஏறி போலீஸ்க்கு சப்போர்ட்டா சாட்சி சொல்லக்கூடாது. ஆத்தாடி, உங்களை போலீஸும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் ஜட்ஜும் பொய் சாட்சி சொல்றாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜ் முன்னாடியே நீங்க சொல்லணும். சர்ச்சுமா, இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் கேம். இதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் பரிசு தொகை ரூபாய் 1,00,000. 1,00,000 ரூபாயா? நீங்கள் வெற்றி அடைந்ததும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி. ஐயோ, காலையிலேருந்து என்ன நடக்குன்னு தெரியலையா. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியலையே. வேண்டாம்னு விட்டா 1,00,000 ரூபா போச்சு. ஐயோ, மாத்தி சொன்னா இன்ஸ்பெக்டரும் போலீஸும் நம்ம உடம்புல ஒண்ணுமே விடாம ஸ்பாட்டா மாத்தி வச்சிருவாங்களே. என்ன பண்றது? கூப்பிடுறாங்களே, போறதா வேண்டாமா? சந்திரா, உன்னதையே கூப்பிடுறாங்க, வாயா உள்ள. வாரம் சார். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எதிரே குற்றவாளி கூண்டில் நிற்கும் குணாவை உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இவரை நான் பார்த்ததே இல்லையா. ஏய் சந்திரா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் சார் மெதுவா கேக்குறீங்க? சத்தம் போட்டு கேளுங்க சார். இல்ல, எதிரே குற்றவாளி கூண்டில் நிற்கும் குணா கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு, சரியாக சொன்னால் அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, நீங்கள் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் வழியாக சென்று கொண்டிருந்ததாகவும் உங்களை கத்தியை காட்டி மிரட்டி அதனால் உங்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் எஃப்ஐஆரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சார், யாரும் என்னை மிரட்டல. உண்மையை சொல்ல போனா நீங்க தான் என்னை மிரட்டி பொய் சாட்சி சொல்ல சொன்னீங்க. நான் முடியாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் நீங்களும் சரி, இந்த நிக்கிறாரு பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐயா, சர்ச் ஐயா, நீங்களும் தான் குணா மேல பொய் சாட்சி சொல்ல சொன்னீங்க. ஐயா, என் மனசார ஈர்மை கூட துரோகம் செஞ்சது இல்லையா ஐயா. இதுதான் குற்றவாளி கூண்டா ஐயா. இதுக்கு முன்னாடி நான் ஏறினதே இல்லையா. ஐயா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இந்த கூண்டுல என்னால நிக்க முடியலையா. நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். நான் வரட்டும் ஐயா. ஐயா, எல்லா உண்மையும் நான் சொன்னதுனால இந்த இன்ஸ்பெக்டர்னால என் உயிருக்கு ஆபத்து வரும். அப்படி என் உயிருக்கு ஆபத்து வந்தா இந்த கோர்ட்டு தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஐயா. தரும் ஐயா. தரும் தரும், போ. சரியா பிபி அட்டா. ஹலோ தெய்வமே. மிஸ்டர் சந்திரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீங்கள் கேமில் வெற்றி பெற்று பரிசு தொகை 1,00,000 ரூபாய் பெற்றிருக்கிறீர்கள். 1,00,000? கொஞ்சம் இருங்க தெய்வமே. ஏ சந்திரா, நீ லட்சாதிபதிடா, நீ லட்சாதிபதிடா. ஹலோ. ஹாய், நீங்க மிஸ் அபிராமி தானே? எஸ், டெல் மீ. உங்களை எங்களது SMS கேம் ஷோ வரவேற்கிறது. சவாலை முடிந்தால் சமாளி. என்ன கேம் ஷோவா?
எத்தனையோ லட்சம் பேர் மத்தியில எங்களால இந்த கேம்ல விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதிர்ஷ்டசாலி நீங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன லட்சம் பேர்ல ஒருத்தின்னு சொல்லாதீங்க, கோடியில ஒருத்தின்னு சொல்லுங்க. நான் இந்த கேம்ல செலக்ட் ஆனதுல மட்டும் அதிர்ஷ்டசாலி இல்ல, நான் பிறந்ததே அதிர்ஷ்டம்தான். நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும். இந்திரா கம்பெனியின் எம்டி மணிசேகரன் ஒரே பொண்ணு. அப்பா இப்போ ஆஸ்திரேலியால, நாளைக்கு எந்த கண்ட்ரின்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு உங்க கம்பெனியோட மொத்த சொத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல. இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு நீங்க. லாயலால விஸ்காம் படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் மேரேஜ், மாப்பிள்ளை US. அம்மா இந்திராணி உங்களோட சென்னை வாசம். Am I correct? பரவாயில்லையே, என்னை பத்தி இவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 1 minute. இந்த கேமை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். இந்த கேம்ல உங்களை செலக்ட் செஞ்சதே உங்களுடைய அட்வென்ச்சரஸ் நேச்சருக்காக தான். ஓ அப்படியா? எங்க கேம்ல உங்க துணிச்சலுக்கு சவாலான விளையாட்டுகள் பல இருக்கு. முதல் கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகை ரூபாய் 50,000. இதுல ஒவ்வொரு கேம்லயும் நீங்க வெற்றி பெற பெற மொத்தமா நீங்க வின் பண்ண போற பரிசு தொகை ரூபாய் 3 கோடி. அது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஸ்டேட்டஸ்க்கு இந்த 50,000 பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. பட் இது உங்களை நீங்களே பரிசீலித்துக் கொள்ளும் ஒரு முயற்சியா எடுத்துக்கலாம் இல்லையா? என்ன மேடம், கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான முதல் கேம் சொல்றேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணி தான் பாருங்களேன். இப்போ நீங்க உங்க ரூம்ல இருந்து கீழே இறங்கி வர படிக்கட்டுல நின்னுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இதுல மொத்தமா நீங்க கீழே இறங்கி வர படிக்கட்டுகள் 7. எண்ணிட்டீங்களா? அதுல படிப்படியா இறங்காம கீழே விழாம குதிக்கணும். குதிச்சா நீங்க இந்த கேம்ல வின் ஆயிடுவீங்க. ஏய், யார் நீங்களா? என்ன புதுசா சீட் பண்றீங்களா? தில்லு இருந்த நேர்ல வாங்க. என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? நான்சென்ஸ். நீங்க என்ன வேணா பேசலாம். இதுதான் நாங்க உங்களுக்கு தர முதல் கேம். இதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் பரிசு தொகை 50,000. வெற்றி பெற்ற பின் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. என்னாச்சு இவளுக்கு? சுத்த பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. என் தில்ல செக் பண்றேன்னு சொல்லிட்டு படியில இருந்து கீழே குதிச்சதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஹலோ மிஸ் அபிராமி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த கேம். என்ன, கார்ல இருந்து கீழே குதிக்கணுமா இல்ல யாரையாவது போய் இடிக்கணுமா? இரண்டும் இல்லை. வேற என்ன? உங்க வீட்டுக்கு வெளியே ஸ்கூல் குழந்தைகளை ஏத்திக்கிட்டு ஒரு ஆட்டோ நிக்குதா?
ஆமா நிக்குது. அதுல இருக்கிற குழந்தைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பாக்கெட்குள்ள ரோசஸ் அக்ஷா உச்சா. அவங்க ஜாலியா ஸ்கூலுக்கு புறப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் உங்க கேம். அந்த ஆட்டோல இருக்கிற குழந்தைகளை நீங்க அழ வைக்கணும். வாட்? குழந்தைங்களை நான் அழ வைக்கணுமா? என்னங்க நீங்க என்ன பத்தியும் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என் கேரக்டர் பத்தி சரியாவே தெரிஞ்சுக்கலையா? இனி வரும் கேம்களில் இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஓகே, கேம் ஸ்டார்ட்ஸ். நீங்க விளையாடி வெற்றி பெற்றவுடன் உங்களுடைய பரிசு தொகையோட உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பை. ஹாய் ஆன்ட்டி, குட் மார்னிங். ஏய் அழுடி. நீ அழுடி. அழு. அழமாட்டேன். ஏய் இப்ப நீ அழல, உன்னை தூக்கிட்டு போய் எங்கேயாவது கொடுத்துருவேன். அழு சொல்றேன்ல. ஓடி. உன் புக்கை நான் எடுத்துட்டு போயிட்டுமா? கொடு. இந்த புக்கை நான் எடுத்துட்டு போயிடுவேன். எடுத்துட்டு போ. பொம்மையை நான் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துட்டு போ. நீ அழலன்னா அப்புறம் நான் உன்னை வீட்டுக்கே போக விட மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தான் இருக்கணும். உன்னையே தான் சொல்றேன். மரியாதை இப்ப நீ அழறியா இல்லையா? இல்லாட்டி அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். அழு. அழுனா வளையல கட்டிட்டுமா? உன் வளையல கொடு. அழு அழு அழுங்குற. நல்லா அழு. என்ன பொம்பளை இவ குழந்தைய அழ வச்சு பாக்குறா? அறிவில்லை உங்களுக்கு? ஏன் இப்படி அழ வச்சு பாக்குறீங்க? போறா குழந்தைய போய் அழ வைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம. ஹலோ மிஸ்டர் வில்சன், வெல்கம் டு SMS. சவாலை முடிந்தால் சமாளி. உங்கள் வாழ்க்கையை வளமாக்க போகும் ஒரு கேம் ஷோ. உங்களுடைய இந்த நேரத்துல இந்த நாட்டில் இருக்கிற கோடான கோடி மக்கள்ல ஒரு சிலரை மட்டும் இந்த நிகழ்ச்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த ஒரு சிலர்ல நீங்களும் ஒருத்தர். சாரிங்க, நீங்க சொல்ற எதையும் கேட்க நிலைமையில் நான் இல்லை. வச்சிருங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ, சொன்னா புரியாதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சய மரணம் அப்படிங்கிற உங்களுடைய நிலைமையில யார் இருந்தாலும் இப்படிதான் பேசிப்பாங்க. ஹலோ ஹலோ, நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? கூல் டவுன் மிஸ்டர் வில்சன். நீங்கள் எங்களுடைய போனை கட் பண்ண பிறகும் மீண்டும் நாங்க போன் பண்ணி உங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை தான். வாழ்ந்த காலத்துல ஆபீஸ் வேலைன்னே வாழ்ந்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு பிறகு அந்த ஆபீஸ் அவங்க குடும்பத்தை காப்பாத போது ஊர்ல உங்களை நம்பியே இருக்கிற எதிர்பார்த்து வாழற உங்களுடைய அம்மா அப்பா, அண்ணன் சம்பாதிச்சு தான் திருமணம் நடக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய தங்கச்சி, கணவன் தான் உலகம் அப்படின்னு வாழற உங்களுடைய மனைவி. எந்த மனுஷனுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. பட் கெட்டதுலயும் ஒரு நல்லதுனா அது எங்களுடைய கேம் ஷோல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தான். இதுல உள்ள விளையாட்டுல நீங்கள் கலந்து கொண்டால் ஒவ்வொரு விளையாட்டிலும் உங்களுக்கு கிடைக்க போகும் பரிசு தொகையின் மொத்த கணக்கு ரூபாய் 3 கோடி. இப்பொழுது நாங்கள் சொல்லும் இந்த கேமில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் பரிசு தொகை ரூபாய் 50,000. ஹலோ, என் நிலைமையை கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படியோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஓகே.
ஆனால் என்னோட இயலாமையை கேவலப்படுத்தாதீங்க. இன்னும் நீங்க குழப்பத்தில் இருக்கீங்க மிஸ்டர் வில்சன். ஓகே, இப்போ எங்களுடைய முதல் கேம். இன்னைக்கு ஆஃபீஸ்ல கொடுத்துருக்கிற டைம் படி 11 மணிக்கு உங்க ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமாம். நீங்க 11 மணிக்கு போகலைன்னா ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். இப்போ கேம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வர எல்லா கால்ஸையும் கட் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் எந்த காலையும் நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க இந்த கேம்ல வின் பண்ணா உங்களுக்கு கிடைக்க போகும் முதல் பரிசு 50,000 ரூபாய். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Your game starts. வெற்றியாளராக மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.